சிறுபான்மையர் பெரும்பான்மையர்லாம் கிடையாது. we all are Indians. ஓகே, நம்மளாம் வந்து நம்மள தாழ்த்திக்கிறது, நம்மள வசதிக்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஆனா நல்லா இருக்கு. அதான் அவரே சொல்லிட்டாரு அந்த கோவிந்தன்ற கேரக்டர் மூலமா. எதிர்ப்புகள் தான் வருது. திருச்சிலாம் சொல்லலைங்க, படைப்பை வந்து படைப்பா பாருன்னு அவரும் ஊடகங்களில் சொல்றாரு. நாமளும் பார்வையாளரும் அப்படிதான் பார்க்கணும். அதனால படைப்பா பார்த்தாலே போதும், திணிப்பா பார்க்க கூடாது, படைப்பா பார்க்கணும். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் படிச்ச வரைக்கும் ஒரு பார்ட் இருக்கு. இப்போ இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் நான் கொஞ்சம் கொஸ்டின் பண்றேன். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து நாவல் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இப்போ சொல்லப்படாத ஒரு வரலாற்று படத்தை கொடுத்துருக்கேன்னு தான் மோகன்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் படித்த வரைக்கும் ஒரு பார்ட் இருக்குது. இப்போது இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் நான் கொஞ்சம் கொஸ்டின் பண்ணுறேன். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து நாவல் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குங்கிறத யோசிக்கணும். அது என்ன வெரிஃபை பண்ணி தான் இது பண்ணணும். கடவுள்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்காரு, பல உருவங்கள் அப்படின்றத மெயினாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? ஓகே, கரெக்ட் தான். கரெக்ட் தான். ஓகே, இது வந்து ஒரு சிறுபான்மைக்கு ஒரு எதிரான படம் அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் வந்தது. அது அப்படி ஏதாவது சீன்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை, வந்து நான் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னு மாற்று மதத்தினாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை பத்தி உங்களுக்கு? இல்ல, அந்த மாதிரி அகைன்ஸ்டாலாம் எதுவும் இல்லை. அவங்க ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் படிச்ச வரலாறே கொஞ்சம் வந்து கம்மியா டோன் டவுன் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீர்பலாலா வந்து கர்நாடக அரசர், ஹொய்சால அரசர். இப்போ அவரை வந்துட்டு என்னன்னா போரை தோக்கடிச்சிட்டு தோலை உரிச்சு அதை வந்து மதுரையோட வாயிலில் கட்டியிருந்தாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம எழுதுறது இல்லை. இப்போ இபின் பத்தூத்தா மாதிரி டிராவலர்ஸ் அவங்களே எழுதியிருக்கிறது என்னன்னா, இபின் பத்தூத்தா மொராக்கன் முஸ்லீம். அவரே வந்துட்டு மதுரை சுல்தானை பற்றி கண்டிச்சு தான் எழுதியிருக்காரு. இவர் வந்து தேவையில்லாம மக்களை கொல்றாரு எதுக்கு அப்படின்னு. ஸோ அதனால இது வந்துட்டு ஓரளவுக்கு நடந்தது. ஆக்சுவலா டோன் டவுன் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. குறிப்பா வந்து ஹீரோயின் வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது இல்ல, அப்படி எனக்கு எதுவும் தெரியல. எல்லாரும் நல்லா தான் நடிச்சாங்க. ஸ்பெசிஃபிக்கா எனக்கு எதுவும் ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். அப்படி எனக்கு எதுவும் தனியா தெரியல. எல்லாம் நல்லா தான் நடிச்சாங்க. கடவுள் தான் அதுலயும் திரையில அதான் சொல்றாரு, ஒருவனே தேவன் தான் சொல்றாரு கடவுள். நாம தான் பிரிச்சிருக்கிறோம். எப்படி சொல்லணும், இப்ப இருக்கிறவங்க தான் வந்து தனித்தனியா பிரிச்சிருக்கிறாங்க. அதில் திரையில அதான் சொல்லுவாங்க, கடவுள் ஒருவனே தான் தேவன் திரையில சொல்லுது. அந்த நீங்க சொல்ற இஸ்லாமியர்களும் வந்து பாருங்க, நீங்க தானே எதிர்பார்த்துருக்கீங்க, திரையில் வந்து பாருங்க. அவருக்கு உண்டான படம் தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி படம் வரணும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லாத பல விஷயங்களே இதுல இருந்து, அதாவது வந்து நம்ம இளைஞர்களுக்கு தெரியாத வரலாறு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, கரெக்ட். தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த படத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், பசங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், என்ன வரலாறுன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்ட் அவர் சொன்னது. ஓகே, இப்போ சிறுபான்மைக்கு எதிராக தான் இவர் வந்து மோகன்ஜி வந்து ஒரு பக்கம் இருப்பாரு. ஒரு வல்லது சாலைன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து எப்பயுமே எழுந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நான் வந்து சிறுபான்மையர் பெரும்பான்மையரான யோசிக்கல. சரிங்களா? இல்ல, அந்த மாதிரி நான் யோசிக்கல. சிறுபான்மையர் பெரும்பான்மையர்லாம் கிடையாது. we all are Indians. ஓகே, நம்மளாம் வந்து நம்மள தாழ்த்திக்கிறது, நம்மள வசதிக்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஆனா நல்லா இருக்கு. அதான் அவரே சொல்லிட்டாரு அந்த கோவிந்தன்ற கேரக்டர் மூலமா. நாங்க முஸ்லீமா மாறுறோம் மாறல, அதெல்லாம் எங்க இஷ்டம். நாங்க இந்தியன்ஸ், அவ்வளவுதான். அதாவது சும்மா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், போர் அடிச்சிடும் மக்களுக்கு. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை போட்டாதான் மீடியாலேருந்து எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட். ஒருத்தன் ஒரு இனிஷியேஷன் பண்ணான்னா சரி, அதை பாராட்டுவோம், அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோன்னு மக்கள் முன் வரணும். பாவம் அவங்களுக்கு தெரியல, எதையாவது கிரிட்டிசிசம் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. பாவம் தான் நான் சொல்லுவேன். அது மாதிரிலாம் பண்ணாம இந்த மாதிரி ஊக்கம் கொடுத்துட்டு ஒரு படத்தை படமா பார்க்கணும். அதுல இருக்க கருத்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு உபயோகமா இருந்தா ஏத்துக்கணும். நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து, மனநிலையை பொறுத்து. சரிங்களா? கடவுள் ஒருத்தரா பலரா அப்படின்றது நம்மளுடைய மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இப்ப என்னெல்லாம் கேட்டான்னா கடவுள் பலதான். என்னோட தாயும் எனக்கு கடவுள் தான், பக்கத்து வீட்டுல என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவும் எனக்கு
கடவுள் தான். சரிங்களா? என்னோட அம்மா மட்டும்தான் அம்மா. பக்கத்து வீட்டுக்காரங்க அம்மா இல்ல, அவங்கள அடிக்கலாமா? கிடையாது. அவங்களும் தானே அம்மா. கிவ் ரெஸ்பெக்ட், அவ்வளவுதான். நம்ம அம்மா எப்படியோ அந்த மாதிரி தான். இப்போ என்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை அம்மா தான் கூப்பிடுறாங்க. அப்ப நான் அவங்களுக்கு அம்மா மாதிரி தானே. அவங்க அதுதானே அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணும். மெயினா நான் என்ன இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்றேன்னா, மக்கள் வந்து அட்லீஸ்ட் நம்ம எல்லாரும் அன்பா நடந்துக்கணும், நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், யாரும் ஒத்தனை மேலையோ கீழையோ தாழ்த்தக்கூடாது அப்படின்ற கான்செப்டை இந்த படத்துல நான் பாக்குறேன். அண்ட் ஐ அப்ரிஷியேட் மோகன்ஜி. ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இது வழியில அவருக்கு நான் ஒரு அப்ரிசியேஷன் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.